இப்போ நம்ம ஹெல்த்தியான ராகி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக 1 கப்பு ராகி மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. மாவு கரைக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், மாவு வந்து கட்டிப்படக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஒரு ஒயர் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு ராகி மாவுக்கு 3 கப்பு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். கை எடுக்கக்கூடாது. கை எடுத்தால் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். லோ ஃப்ளேமில் இதே மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதும் மாவு நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு நான் இங்கே 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா திருப்பியும் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிர் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இந்த அல்வாவுக்கு தேவையான நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி கூட பண்ணலாம். நெய் நீங்கள் ஆட் பண்ண அல்வாவோட டேஸ்ட்டு ஜாஸ்தியாகிட்டே வரும். நெய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மினிமம் ஒரு 10 நிமிஷம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அல்வாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க நீங்கள் வந்து ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வீடியோவில் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்படியே நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே பார்க்கும்போது நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அல்வாவுக்கு தேவையான முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஏற்கனவே நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ராகி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி விட்டுட்டு நம்ம ஹல்வாவை வந்து இதில் மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான சுவையான ஒரு மில்லட் ஹல்வா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.